ஹலோ வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 16th November 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஹீரோ மோட்டோ கார்ப், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. கோல் இண்டியா, பவர் கிரிட் கார்ப், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 89 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 306 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே வொலட்டைலாக இருந்துச்சு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துச்சு. ஏன்னா நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்திலே தான் மார்க்கெட் வந்து மேலே எங்கேயும் போய்ட்டு இருந்துச்சு. ஸ்டில் வந்து பாசிட்டிவான சைடில் தான் ஏறக்குறைய 0.5% கிட்ட ரேலியில் தான் கம்ப்ளீட் ஆச்சுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து 102 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து ஏறக்குறைய ஒரு 14 லட்சம் யூனிட்ஸை வந்து ரீட்டெயிலில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போன இயரை கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய 19% அதிகம். இது வந்து அவங்களுடைய ஃபெஸ்டிவ் சீசனில் சேலான கவுண்ட்லேயே வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லப்படுது. இதுதான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க 2019 இதே சேம் ஃபெஸ்டிவ் சீசனில் 12.7 லேக் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய 1.3 லேக் யூனிட்ஸ் வந்து அதிகமாக விற்றுருக்காங்க. இடையில வந்து கொரோனா இந்த பீரியட்லலாம் அவங்களோட சேல்ஸ் அந்தளவுக்கு இல்லைனாலும் கொரோனாவுக்கு அப்புறமா இப்போ வந்து நல்லாவே ஒரு மிகப்பெரிய சேலை வந்து அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் டெக் மஹிந்திராவை பார்த்திங்க அப்படின்னா 33 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து ஏறக்குறைய 2.69% வந்து ரேலி ஆச்சுது. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நிஃப்டிலேயும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லா பிக் ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்குமே வந்து ரேலி தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் டெக் மஹிந்திராவும் ரேலி ஆச்சுது. அது கூடவே இன்னொரு நியூஸும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேற்றே நான் சொன்ன மாதிரி சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து பியூஷ் டுபேங்கிறவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஏற்கனவே இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, அப்புறம் எல்டிஐ, இன்ஃபோடெக்லலாம் வேலை பார்த்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஜாயினிங் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் டெக் மஹிந்திரா கூட கொஞ்சம் நல்லாவே ரேலியாக இருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 93 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 17,000 கோடிக்கு. ஸோ இந்த பைபேக்கோட ரெக்கார்ட் டேட் வந்து November 25. ஒரு ஷேரை வந்து 4,150 ரூபாய்க்கும் வந்து அவங்க பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 3,497 இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதனால தான் அந்த 93 ரூபீஸ் வந்து ரேலியாக இருக்குது. காரணம் இந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக அதோட ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய வந்து ஒரு 650 பாயிண்ட்ஸு. ஸோ இது ஏறக்குறைய 18% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாங்கி 25th November வந்து விற்றுட்டாலே உங்களுக்கு இப்போ 18% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரேடாக வந்து இது பார்க்கப்படுது. அதனால தான் நிறைய பேர் வந்து டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இது ரேலியாக இருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. கோல் இண்டியா வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து ஒரு 2 டேஸாக ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15.25 ரூபீஸ் வந்து டிவிடெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 21 November வந்து எக்ஸ் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ அதுக்கு காரணம் நான் எஸ்டர்டேவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ் டேட்டு அந்த டிவிடெண்ட் எக்ஸ் டேட் வந்து எண்ட் ஆகிறதுனால 4 ரூபீஸ் வந்து அவங்க டிவிடெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 4 ரூபீஸ் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கும். ஏற்கனவே நேற்றும் 2 ரூபீஸ் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து 4 ரூபீஸ் குறைஞ்சிருச்சு. பட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ரூபீஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ நேற்று குறைஞ்ச அதே 2 ரூபீஸ் இன்றைக்கி ரேலி ஆனதுனால ஓவராலாக நேற்று இன்றைக்கி சேர்ந்து ஒரு 4 ரூபீஸ் மட்டும் கம்மியானதில் ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையில் இருந்து ஒரு 3 டேஸாக விழுந்துட்டுருக்குது. ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஆர்பிஐ வந்து இவங்க மேலே ஒரு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நிறையா நாம்ஸை வந்து வயலேட் பண்ணதாக சொல்லி இவங்களுக்கு ஒரு 90
92 lakhs, அதாவது 90.92 lakhs வந்து பெனால்ட்டி சொல்லியிருக்காங்க. 90 லட்சம் ரூபாய் வந்து பெனால்ட்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெனால்ட்டினால் ஆக்சிஸ் பேங்க் மேலே கொஞ்சமாக மக்கள் வந்து அதிருப்தியாகி இதோட ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. எஸ்டர்டே வந்து விழுந்துச்சு. இன்றைக்கி இந்த நியூஸ்னால் கூட கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 957 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா 705 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து இன்னையோட 23 நாளாக கண்டினியூஸாக பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து இன்னையோட 2வது நாளாக கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் வந்து எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் வந்து பை சைடில் இருந்தும் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக வொலட்டைலாக இருந்தது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறது தான் காட்டுது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.